அப்ப தேவ பிள்ளைய இன்னைக்கு என்ன அப்படின்னா, உண்மையான மனம் திரும்புதல் வந்தாத்தான் எழுப்புதல். அதான் முழு கரையும் நம்மளையே ஆராய்ந்து நம்ம எந்த பகுதியில இருக்கிறோம் பார்த்து நம்மள தேவனிடத்துல உண்மையாய் ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவரோட வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போம். அப்படின்னா தான் இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டி அவர்கிட்ட சேரணும். அப்பதான் அவர் பிரசன்னத்தினால நம்ம நிரப்பப்பட முடியுமே ஒழிய ஏதோ பாட்டு படிக்கிறதுனால அவர் பிரசன்னத்துக்குள்ள போக முடியாது. சரியா? பாடல் அதை நான் எதுவும் ஒரு காரியத்தை, அதாவது எந்த பகுதியை நான் சொல்வதற்கு இல்லை. ஏற்கனவே பாடகர்களை குறித்து பல தீர்க்க தரிசனங்கள் தேவன் ஒவ்வொரு பாடகரை கொண்டு நிறுத்தி இந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரைக்கும் பாடகர்களை நல்ல ஒழுக்கமான பாடகர்களை கொண்டு காண்பித்து, ஆமா இவர்கள் என் சபையை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள், பாலாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற காரியத்தை இந்த 2025 செப்டம்பர் அந்த பகுதியிலே சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்பாக அநேக தீர்க்க தரிசனத்தை இந்த பாடகர்களை கொண்டு நிறுத்தி, இது யாவே எழுப்புதல் ஊழியங்கள் என்கிற யூடியூப் சேனல்ல இந்த பாடகர்களை குறித்து போடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் ஒழுக்கமா நல்ல அருமையா அடக்க ஒடுக்கமா பாடல் பாடுகிற அந்த பாடகரை குறித்த தீர்க்க தரிசனம் தான் அதுல போடப்பட்டிருக்கு. அவர்களைத்தான் ஆண்டவர் இவர்கள் என்னோட உடன்படிக்கை மீறினவர்கள், இவர்கள் என்னது ஆதாம் என்று சொல்லி ஆண்டவர் என்னது சொன்னாங்க. அவர்கள் என்ன அப்படின்னா, அன்னைக்கு பிதா அங்க உலாவனால வெளியில விரட்டிட்டாங்க. இன்னைக்கு பிதா உலாவல பரலோகத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு சபைய இந்த உலகத்தில் உள்ள எந்த மனுஷனும் என்ன செய்யல, இந்த சபைக்கு கண்காணியா என்ன இல்ல பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நடத்துறாங்க. அவங்க நேரா என்ன செய்யல, ஒருவரையும் என்ன செய்யல, நீ ஊழியம் கிடையாது, நீ ஏமாத்துக்கார அப்படின்னு சொல்ல முடியல. காரணம் ஏன்னா இது பரலோகத்துடைய வேலை. அதனால மனம் போன போக்குல அப்ப அதே போல இன்னைக்கு என்ன அப்படின்னா, எல்லாம் நினைச்சிட்டு என்ன அப்படின்னா, எப்படியாவது நம்ம ஒரு ஊழியக்காரனா மாறிடணும் அப்படின்னு சொல்லி, அதாவது ஊழியக்காரனை மாறணும்னு சொன்ன உடனே வேதாகம கல்லூரியில போய் என்ன செய்யறாங்க, வேதாகம கல்லூரியில படித்து அங்க இருந்து ஊழியம் செஞ்சிடலாம் நினைக்கிறாங்க. வேதாகம கல்லூரி நீங்க நல்லா படிச்சிருக்கிறீங்களா, நீங்க உலக பிரகாரமா படிச்சிருக்கீங்களா, நல்லா படிச்சிருக்கீங்களா, நல்லது. அதை வைத்து நீங்க வேதாகம கல்லூரியும் படிச்சிருக்கீங்களா, நல்லது. நீங்க உலக பிரகாரமா படித்த படிப்பை வைத்தோ இல்ல வேதாகம கல்லூரியில படித்த படிப்பை வைத்தோ இந்த பரிசுத்த வேதாகமத்தை வைத்து ஊழியம் செய்ய முடியாது. ஆமா, இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு நீங்க ஊழியம் செய்யற ஒரு ஊழியக்காரனாய் மாறணும் அப்படின்னா பரலோகத்துடைய அபிஷேகம், அழைப்பு, தெரிந்து கொள்ளப்படுற பகுதி, அபிஷேகம் அதிகாரப்படுத்தி இருக்கணும். அது போக தரிசனம் கிடைச்சிருக்கணும், அவர் திட்டம் தந்திருக்கணும், அவர் சித்தத்தை நம்ம செய்கிறவர்களாய் காணப்படணும். அப்படி இருந்தா தான் நம்ம இந்த பரலோக தேவனுடைய ஊழியக்காரராக காணப்பட முடியும். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். கீழையாத்தின் அக்கிரமம் செய்கிறவர்களின் பட்டணமா, கீழையாத்து அக்கிரமம் செய்கிறவருடைய பட்டணமா. கீழையாத்துல என்ன இல்லையா, ரண வைத்தியம் இல்ல. அதனாலதான் என்னுடைய குமாரத்தை என்ன செய்யல, எரேமியா 8வது அதிகாரத்துல பார்க்கிற சுஸ்தமாகாம இருக்கிற இன்னைக்கு சபைகளுக்குள்ள என்ன இல்லை அப்படின்னா ரண வைத்தியம் இல்ல, சீல் பிதுக்கப்படவில்லை. இன்னைக்கு ஜனங்கள் தேவனுடைய அபிஷேகம், அதாவது தேவனுடைய அபிஷேகத்தை இன்னைக்கு என்ன செய்யல, பெற முடியல. ஒரு விசுவாசி ஏதோ ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாம் முழு விசுவாசியாய் மாற முடியாது. ஒரு முழு விசுவாசி அப்படின்னா நம்ம யோவான் 3வது அதிகாரத்துல 3:5 சொல்லுகிறபடி அவங்க ஆவியினாலும் ஜலத்தினாலும், அப்ப ஜலத்தினால பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால தான் ஞானஸ்தானம் பெறணும். வேற எந்த நாமத்தினாலும் ஞானஸ்தானம் பெறக்கூடாது. ஜலத்தினால மூழ்கி பாவ மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானத்தை நம்ம என்ன செய்யணும், இயேசு எனக்காக மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு, மீண்டும் உயிர் தெழுந்தாரு, என் பாவத்தை மன்னிப்பதற்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அவருடைய ரத்தத்தினால எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம், நாவினால
அதாவது இருதயத்துல விசுவாசித்து, ரோமர் 10வது அதிகாரம் 9, 10 இப்படியாய் சொல்லுகிறது. இருதயத்துல விசுவாசித்து நாவுனால அறிக்கை பண்ணி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை நம்ம வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். மூழ்கி என்ன செய்யணும்? ஸ்நானம் பெறணும். அதே போல ஜலத்தினால ஸ்நானம் பண்ணிட்டு நம்ம பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இன்னும் வரைக்கும் பெறாம நம்ம 30 வருடம் விசுவாசின்னு சொல்றோமா? நீங்க விசுவாசியே கிடையாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கணுமா? என்னைக்கோ ஒரு நாள் பெறுகிறதல்ல. நம்முடைய ஜப வாழ்க்கையில அனுதினமும் இது சபை கூட்டினாத்தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற முடியும் அப்படிலாம் கிடையாது. நீங்க தனி அறையில நீங்க முழங்கால் போட்டு ஜபிக்க ஆரம்பித்து நீங்க தேவ ஆவியானவரோடு வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்கும்னா, நீங்க முழங்கால் போட ஆவியானவர் என்ன செஞ்சிருவாங்க? வந்துருவாங்க. நம்மளை நிரப்புவதற்கு, நம்ம அவங்க சத்தத்தை கேட்பதற்கு, தூது கொண்டு அதாவது காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக. அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையில வெறும் ஜலத்தினால மட்டும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. அவங்க பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் என்ன செய்திருக்கணும்? பெற்றிருக்கணும். அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1:5-8. இது ஒரு விசுவாசிக்கு தேவன் கொடுத்த புதிய ஏற்பாடு, சபையில உள்ள ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுத்த ஒரு பெரிய வாக்கு தத்துவம், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வது. அப்ப தேவ பிள்ளைய நாம் பரிசுத்த ஆவியினால, ஒரு விசுவாசி ஜலத்தினாலும் ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும், பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும். அதே போல ஒரு ஊழியன், இங்க ஏதோ ஒரு ஊழியனை கூப்பிட்டு அவரை ஊழியக்காரர்னு சொல்லி அவர் ஆர்டினேஷன் பண்ணி அதாவது அவரை பிரதிஷ்ட ஊழியத்துக்கு பண்றது அது கிடையாது. அதை விட மேல அதுவும் பண்ணிருக்கணும். அதை விட மேல முதல்ல யாரு பண்ணணும் அப்படின்னா, அந்த ஊழியக்காரன் பண்ணக்கூடாது. முதல்ல பரலோகம் பண்ணணும். பரலோகம் முதல்ல தெரிந்து கொண்டு நம்மள பரலோகத்துல இருந்து ஊழியருக்குரிய அந்த அபிஷேகத்தை நம்ம மேல வைத்து அது என்ன செய்யணும்? நம்மள பரலோகம் பிரதிஷ்டை பண்ணணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பிரதிஷ்டை பண்ணணும். அதுக்கப்புறம் இங்க உள்ள ஒரு ஊழியக்காரன் யாரு அப்படின்னா, அபிஷேகம் பெறாத ஊழியக்காரன் கிடையாது. தேவனால் அழைக்கப்பட்டு, பரலோகத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, பரலோகத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்டு, பரலோகத்தினால் அதிகாரம் பண்ணப்பட்டு, பரலோகத்துடைய திட்டத்தை செய்து, பரலோக சித்தத்தின்படி ஓடி அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நல்ல ஒரு தேவனுடைய ஒரு மனுஷன் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஊழியத்துக்காக ஏற்கனவே தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. பாத்தீங்களா? தெரிந்து கொண்டு அவங்க அபிஷேகம் பண்ணி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன செய்யலாம்? பிரதிஷ்டை பண்ணி அவங்களை என்ன செய்யலாம்? இவரை ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்? அறிக்கையிடலாம். சரியா? இவரு ஊழியக்காரன் சொல்லி ஏதோ ஒரு மனுஷனை கூப்பிட்டு பிரதிஷ்டை பண்ணிட்டு பரலோக அபிஷேகம் பண்ணல அப்படின்னா நீ ஊழியக்காரனே கிடையாது. 2 அபிஷேகமும், ஊழியக்காரனுக்குள்ள அபிஷேகமும் சரி, விசுவாசிக்குள்ள அபிஷேகம் சரி, இது எங்க இருந்து வருது அப்படின்னா, ஏதோ ஒரு கடையில போய் வாங்கிட்டு வர்றது கிடையாது. இந்த அபிஷேகம் வேணா ஞானஸ்தானம் எடுக்கிறது சரி, ஊழிய பிரதிஷ்டையும் சரி, ஏதோ ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு ஊழிய பிரதிஷ்டையும் பண்ணிடலாம், ஞானஸ்தானமும் கொடுத்துடலாம். இது மனுஷன் கொடுக்கிறது. ஆனா ஒரு விசுவாசிக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்கிறது யாருன்னா, பரலோகத்தின் தேவன். ஒரு ஊழியக்காரனை அதாவது அதிகாரப்படுத்தி அவனை பிரதிஷ்டை பண்ணிக்கிற தேவன் யார் அப்படின்னா, அது பரலோகத்தின் தேவன். அதாவது ஒரு ஊழியக்காரன் அவனை பிரதிஷ்டை பண்ணலாம், ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்கலாம். சரியா? அவரை வாழ்த்தி பேசி முடிஞ்ச அளவுக்கு அவர் என்னது ஒரு ஷால் கூட போட்டு அவரை வாழ்த்தி போட்டோ என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். ஏன்னா அவர் அன்னைக்கு காணிக்க எத்தனாயிரம் கொடுப்பாருன்னு தெரியாது. சரியா?